அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுண்டைக்காய். சுண்டைக்காய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமையல் சக்கரவர்த்தி ராணிகளுக்கெல்லாம் தெரியும். இது சுண்டைக்காயின். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். சுண்டைக்காய் பஜ்ஜி எப்படின்னா, இந்த சுண்டைக்காயை அப்படி ஒன்றா அப்படியே இடித்து கொஞ்சம் அப்படியே திரும்ப அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் விதையை எடுத்துட்டு, ஏன்னா ரொம்ப கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அலசுனா அந்த விதைங்க போயிடும். விதைங்க போனதுக்கப்புறம் இதை சுண்டைக்காவை அலசி எடுத்துட்டு, அதுங்கூட தக்காளியும் இந்த சுண்டைக்காயும் வாணலில் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் குக்கரில் இந்த வதக்கின தக்காளி சுண்டைக்காய் கூட கொஞ்சம் துவரம்பருப்பையும் அதும் கூட போட்டு குக்கரில் நல்லா வேக வைக்கிறோம். வேக வச்சோன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வெந்து வந்ததுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியாக அதை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாணலில் போட்டு தாளிப்பு போட்டுட்டு, அதும் கூட வெங்காயம் பூண்டு நிறையா நாங்கள் சேர்ப்போம். இந்த பஜ்ஜிக்கு வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால், காரம் உப்பு எல்லாம் சேர்த்து எடுத்தால் சுண்டைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த ப்ராசஸ் ஒன்று காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த சுண்டைக்காவை நல்லா அலசி எடுத்தாச்சு தண்ணியில் போட்டு. இதை உடச்சி அந்த விதையெல்லாம் கொஞ்சம் போகிற மாதிரி தண்ணியில் போட்டு அலசி வச்சா பாருங்கள். அலசி எடுத்த தண்ணி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதா? இதுதான் வரும். இதில் விதையெல்லாம் கொஞ்சம் போயிடும், கொஞ்சம் இதில் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டு வதக்கி குக்கரில் இப்போ வாணலில் எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் போட்டு அதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் இப்போ துவரம்பருப்பு போட்டு அதை வறுக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டு, இதுக்கு தேவையான துவரம்பருப்பு போட்டு அதை வறுக்கிறாங்க. எப்படின்னா, இது 3 டம்ளர் சுண்டைக்காய் இருந்ததுன்னா 1 டம்ளர் துவரம்பருப்பு. அந்த எண்ணெய் திரும்ப போட்டு சுண்டைக்காவை வறுக்கிறோம். அது கூட தக்காளி சேர்த்துக்கிறோம். சுண்டைக்காவும் தக்காளியும் சேர்த்து இப்போ அதை வதக்குறோம். அப்புறம் ஏற்கனவே துவரம்பருப்பை எண்ணெய் போட்டு வறுத்துடணும். அதை இப்போ இந்த குக்கரில் போட்டாச்சு. வறுத்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டாச்சு. இப்போ இங்கே சுண்டைக்காவும் தக்காளியும் வதக்கிட்டு இருக்கோம். இதை வதக்கிறத இது கூட இந்த குக்கர்லேயே இந்த துவரம்பருப்பு கூட போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடணும்.
தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடணும். அது ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வெந்துருதான்னு பார்த்து மூடி போட்டு விட்டுடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இந்த துவரம்பருப்பு, வறுத்த துவரம்பருப்பை குக்கரில் போட்டிருக்கோம். இதுங்க கூட தான் எடுத்து இப்போ அந்த சுண்டைக்காவும் தக்காளியும் கொட்ட போகும். இப்போ வேக வச்ச சுண்டைக்காவும் தக்காளியும் இது வதக்கின சுண்டைக்காவும் தக்காளியும் குக்கரில் போட்டாச்சு. அந்த துவரம்பருப்பு கூடயே இப்போ தண்ணி, அந்த வானலை கொஞ்சம் அப்படியே போட்டு கழுவின தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, நல்லா வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடி போடுற வேண்டியது தான். அந்த குக்கரை நல்லா வேகணும். இது நல்ல நிறைய பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. பூண்டு நிறையாவும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் அதில் போட்டு இப்போ அந்த தாளிப்பு கூட போட்டு இப்போ வதக்குறோம். வதக்கிட்டு இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த வேக வச்ச சுண்டைக்காய், தக்காளி, துவரம்பருப்பை அதை ஒன்று பாதியாக அடிச்சுட்டு திரும்ப குக்கர்லேயே வச்சு இப்போ இதுங்க கூட உப்பு தேவைச்சுன்னா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் மேலே லேசாக உப்பு போடுங்க. அப்புறமேட்டா தேவையான உப்பு அப்புறம் கலந்துக்கோங்க. இதுக்கு லேசாக உப்பு போட்டிங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ அதுக்கு தேவையான உப்பும் அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த குழம்பு மிளகாத்தூளை சாம்பார் தூள் தான். நாங்கள் ரொம்ப காரம் இருக்காது. இது சாம்பார் தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அந்த சாம்பார் தூளை இதில் போட்டாச்சு. இதில் போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதில் லேசாக கொதித்து வந்தோடனே அந்த சுண்டைக்காய், தக்காளி, துவரம்பருப்பு வெந்ததை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு அதை அதுங்கூடியே இதையும் போட்டு நல்லா குக்கர்லேயே கொதிக்க வைக்க போகிறோம். அதாவது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியாக அடிக்கணும். சுண்டைக்காய் பஜ்ஜி செய்கிறோம். சுண்டைக்காய் பஜ்ஜிக்கு இப்படி தான். இதை ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுட்டு ஏற்கனவே செஞ்சு அந்த கொதிக்குதில்ல பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பு, அதில் உப்பு, காரம் போட்டிருக்கோம்ல, அந்த கொதிக்கிறதையும் தூக்கி இதை அடிச்சுட்டு இந்த குக்கர்லேயே அதையும் தூக்கி இதில் கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்தால் இப்போ இந்த வேக வச்சது சுண்டைக்காய், தக்காளி, துவரம்பருப்பு மிக்சியில் அடித்தாச்சு. மிக்சியில் அடித்து திரும்ப குக்கரில் போட்டிருக்கோம். இப்போ குக்கரில் போட்டிருக்கிறது கூட இது இப்போ இது இந்த பக்கத்தில் இந்த பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதுங்கூட மிளகாத்தூள், உப்பு, தாளிப்பு எல்லாம் போட்டிருக்கோம். அதுங்கூட கொஞ்சோண்டு புளி கரைச்ச தண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இது கூட புளி கரைச்ச தண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை எடுத்து அந்த குக்கரில் அடித்து வச்சுருக்கோம்ல, அதுங்கூடயே கொட்ட போகிறோம். இப்போ வானலில் கொச்சிக்கிட்டு இருந்தால் அதையும் எடுத்து அது கூடயே கொட்டியாச்சு. பாருங்கள்,
இப்போ சுண்டக்காய் பஜ்ஜிக்கு 99% ரெடி ஆகிடுச்சு. சும்மா அவ்வளோதான். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் நாழி கொதிக்கணும், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்கு. இந்த மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கொதிக்கணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது சுண்டக்காய். கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கிறது. அதை வச்சு நம்ம உடம்பை எப்படி பாதுகாத்துக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும், தெரியுதுங்களா? அதனால் ஈஸியாக கிடைக்கிறது. இந்த கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுவும் செய்வோம். இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதாவது கீரைங்க, இந்த மாதிரி காய்ங்க எல்லாம் ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. சுண்டக்காய் பஜ்ஜி இப்போ ரெடி. பார்த்தீங்களா? சுண்டக்காய் பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குக்கிங் சேனல் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. வாருங்கள், எப்படி உள்ளது என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், பாய். நான் தமிழக விவசாயி. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ப்ளீஸ்.